Guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து HTML டேபிள்ஸ் பத்தி பார்க்கணும், கரெக்டா? ஸோ இந்த வீடியோல வந்து HTML ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் HTML ஃபார்ம்? ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ்டு டு கலெக்ட் தி யூசர் இன்புட். கரெக்டா? நம்ம ஃபார்மோட மெயினான யூஸ் கேஸ் என்னன்னா, யூசர்ட்ட இருந்து நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்க இல்லையா? நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து லைக் சைன் அப் பேஜ், லாகின் பேஜ், அண்ட் தென் யூசர்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது லைக் உங்களுடைய பிளட் குரூப், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? அதுக்கு வந்து நம்ம HTML ஃபார்ம்ஸ் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ தே அலோஸ் த யூசர் டு என்டர் டேட்டா சச் அஸ் டெக்ஸ்ட், பாஸ்வேர்ட், செலக்ஷன், சப்மிட் டு த சர்வர். ஃபார்ம்ஸ் ஆர் கிரியேட்டட் யூசிங் தி டேக் ஃபார்ம். ஸோ நம்ம டேபிள் டேக்ல டேபிள்னு பார்த்தோம் இல்லையா? ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் டேக்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதான் ஒரு சாம்பிள் ஃபார்ம். ஓகேவா? நீங்க பார்த்துருப்பீங்க, ஜென்ரல் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. வாஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு ஃபார்ம்ல. அதுல நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற டேக்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஓகேவா? இதான் ஜென்ரலா இருக்கும். எந்த விதமான ஃபார்ம் எடுத்தாலுமே இது ஜென்ரலா இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? இது வந்து ரூட் டேக் சொன்னாலே ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் இன்புட் வாங்குறதுக்கு, சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் இன்புட் வந்து வாங்குறதுக்கு நம்ம இன்புட் டைப் டெக்ஸ்ட் போட்டோம்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாஸ்வேர்டுன்னு போட்டோம்னா அது பாஸ்வேர்ட் இதே மாதிரி பாக்ஸா வரும். பட் அதுல நீங்க என்டர் பண்ற வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, பாஸ்வேர்டு வந்து தெரியாது இல்லையா? ஆஸ்ட்ரிச் மாதிரி வரும், இல்லைன்னா டாட் டாட்டா வரும். நெக்ஸ்ட் வந்து இமெயில். ஓகேவா? இமெயில்னு நம்ம கொடுத்தோம்னா நீங்க இப்போ இமெயிலோட வேலிடான சென்டென்ஸ் என்ன? ஒரு அட் சிம்பிள் இருக்கணும், gmail.com இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் கொடுக்க முடியாது, அதுக்கு ஏற்ற மாதிரி சப்சிக்வெண்ட் டைப் தான் நம்ம வந்து கொடுக்கணும். பாஸ்வேர்ட், இமெயில். நெக்ஸ்ட் வந்து லேபிள்ஸ். இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான டேக் தான். நம்ம அது நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கும்போது தெரியும். நம்ம இந்த டேக்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா? இதுக்கு வந்து ஒரு லேபிள் இருக்கணும். லைக் இப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த இன்புட் டைப்னு போட்டோம்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த பாக்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அந்த நேம் வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் லேபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சப்மிட். ஓகே, இது வந்து பட்டன். நம்ம இன்புட் டைப் சப்மிட் கொடுத்தோம்னா ஒரு சப்மிட் பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம VS கோட் யூஸ் பண்ணி ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஃபார்ம் வந்து ரூட் டேக். ஸோ ஃபார்ம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லேபிள் சொன்னோம் இல்லையா? லேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட், ஐடி, நேம். இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஒரு நம்ம டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது நேம் அண்ட் ஐடி. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம பேக் அண்ட் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். லைக் இந்த ஃபார்மை வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த நேம் அண்ட் ஐடியெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இது டிஃபால்ட்டாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து பேக் எண்ட்ல போகும்போது இந்த ஐடியை வச்சு என்ன பண்ணுவாங்க, நேம் வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இமெயிலுக்கு இன்புட் டைப் வந்து இமெயில் அண்ட் லேபிளும் இமெயில். அதுக்கப்புறம் இன்புட் டைப் பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட் லேபிள் பாஸ்வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பட்டன் டைப் சப்மிட். ஓகேவா? இன்புட் டைப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம், பட்டன் டைப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பிரேக் டேக்ஸ்லாம் வந்து ஸோ நம்ம பிரேக் டேக்ஸ் கொடுக்கலன்னா எல்லாம் ஒரே லைன்ல வந்துடும். ஸோ மல்டிபிள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வரும். ஓகேவா? இப்போ நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணாலே தெரியும். இமெயில் ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா? நீங்க அந்த இமெயில் கொடுக்காம டைப் சீக்கிரம் இமெயில் கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஷோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இமெயில் கொடுத்தானா தான் இப்படி ஷோ ஆகும், பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் இந்த டாட் டாட் வரும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சில டேக்ஸ் இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.